அவங்க பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்ல விரும்புகிறார், இப்போ உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, உங்களோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் யுவர் பர்சன். ஃபஸ்ட்டு உங்களோட கரண்ட் ஃபீலிங் பார்த்துடலாமா? தட் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங், ஓகேவா? கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். இருக்கீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சம் சிச்சுவேஷன் இப்போ உங்களுக்குள்ளே உங்கள் இந்த லவ் பாண்டிங்கை நீங்கள் வந்து ஏதோ ஸ்ட்ரெஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இதை வந்து இப்போவே உங்கள் நபர்கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்குறீங்க, இல்லைனா ஒரு விஷயம் வந்து இப்போவே நடக்கணும்னு நீங்கள் ஏதோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. அது வேண்டாம்னு சொல்கிறாங்க. எதையுமே ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்கள் நபரை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றணும். ஒன்று இந்த சுச்சுவேஷனை மாற்றணும், இல்லைனா உங்கள் நபர்கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து இது பண்ணணும், ஏதோ ஒன்று மோல்டு பண்ணணும். நேச்சுரலாக விடுங்க, அது வந்து டிவைன் சரி பண்ணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து அதில் வந்து நுழையாதீங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஷிஃப்ட் ஆகும். லைஃப் வந்து இப்படியே போயிடாது. ஒரு சிலர் பிரேக்கில் கூட இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறதா கூட இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்லேயே இல்லாமல் இப்போ நியூ ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்லி கூட ஒரு சிலர் அந்த மாதிரி நினச்சிருக்கலாம். எப்படி இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு பொருந்தி இருக்குது, நான் சொல்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்குன்னா அப்போ உங்களுக்கான கைடன்ஸ் இது, ஓகேவா? உங்களோட கரண்ட் ஃபீலிங் இப்போ வந்து ஏதோ ஸ்ட்ரெஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. இந்த சுச்சுவேஷனை மாற்றணும், இல்லை உங்கள் நபரை மாற்றணும். நத்திங் வில் ஹேப்பன். நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விடுங்க, ஹீல் ஆகுங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ட்ராஜடியில் போயிட்டு தேவையில்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டுவீங்க. ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி தான் வச்சுக்கிறீங்க. அதுதான் சொல்கிறாரு. திரும்ப திரும்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸான விஷயத்தை நீங்களாக போய் அன்னெசரியாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். கோ வித் த ஃப்ளோ ஆஃப் நேச்சுரல். அது வந்து சர்ப்ரைஸ் பண்ணுமா உங்களை? அது கரெக்டாக உங்களை எங்கே கொண்டு போயிட்டு எப்படி டிவைன் அலைன் பண்ணி கொடுப்பாங்கங்கிறது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் நேச்சரோட கனெக்டாக இருங்க, ஹீல் பண்ணிக்கோங்க உங்களன்றாங்க. இன்டெரக்டாக அதாவது சொல்கிறாங்க, ஹீலிங் தான். ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு உங்களோட ஃபீல் வந்து குட் வைப்பில் இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் நீங்களே ரொம்ப நெகட்டிவாக தாட்டில் ஓட்டிகிட்ருக்கீங்க. இந்த நேரத்தில் ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதே நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அது பாசிட்டிவாகவும் இருக்கணும், அடுத்தவங்களையும் அதை ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் செய்யுங்க. ஒரு சிலர் வந்து மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியே நீங்கள் வந்து அவங்கள வந்து இது பண்ணிக்கிறது, மேனேஜ் பண்ணுறது, மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு போகிறது, ஒரு அடிமை வாழ்க்கை மாதிரி. இது ஒரு ட்வின் ஃபிலிம் ஜேர்னியில் கூட இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சில